நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் போகலாம். இந்த மாலை வேளையிலே தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களிலே நாட்களை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். மனுஷன் அருமையான நாட்களை குறித்து லூக்கா தன்னுடைய புத்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 26 நீங்கள் வாசிக்கலாம். நோவாவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலே நடக்கும். நோவா பேழையில் பிரவேசித்த நாள் வரையிலும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள். ஆம் ஆம் ஆம்
வானத்திற்கு அக்னியும் கந்தகமும் வசித்து எல்லோரையும் அழைத்துக் கொண்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே அப்படியே நடக்கும். Luke chapter 17 and verses 26. And after it was in the days of Noah, so it will be also in the days of the Son of Man. They ate, they drank, they married wives, they were given in marriage until the day that Noah entered the ark. And the flood came and destroyed them all. Likewise, as it was also in the days of Lot. They ate, they drank, they bought, they sold, they planted, they built. But on the day that Lot went out of Sodom, it rained fire and brimstone from heaven and destroyed them all. Even so will it be in the day when the Son of Man is revealed. நோவாவின் நாட்களிலே என்ன நடந்தது? What happened in the days of Noah? ஜலத்தினாலே முழு தேசமும் அழிக்கப்பட்டது. And the entire land was destroyed by water. அருமையானவர்களே, அவர்கள் பிள்ளைகள் அழிக்கப்பட்டார்கள். The children were destroyed. அவர்களுடைய சொத்து சுகங்களை இழந்து போனார்கள். They had lost all their properties. தேசம் முழுவதும் பணக்குவியலாக மிதந்து கொண்டிருந்தது. And the entire nation was having heaps of properties. நோவாவும் அவனுடைய குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டார்கள். Noah and his family alone was saved. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி எழுதும்போது நோவாவின் நாட்களை ஞாபகப்படுத்தி ஆண்டவர் எழுதுகிறார். And when Jesus was writing to the people about his second coming, he was reminding about Noah. லூக்கா ஒரு மருத்துவனாக இருக்கிறான். Luke was a doctor. அருமையானவர்களே, அவன் தன்னுடைய புத்தகத்திலே நோவாவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலே நடக்கும் என்று சொல்லுகிறான். And he writes in his book that as it was in the days of Noah, so it will be also in the days of the Son of Man. நாம் வாழ்கிற காலம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in the days where the coming of the Lord is at hand. இந்த பூமியிலே நீங்கள் கேள்விப்படாத அநேக ஆச்சரியமான காரியங்களை கேள்விப்படுகிறீர்கள். We are listening to many news which are wonderful to us. ஒவ்வொரு நாளும் காலை வேளை பேப்பரை பார்க்கும்போது ஏராளமான செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். And every day when we go through the newspaper, we come to know. நீங்கள் தொலைக்காட்சி பெட்டியை திருப்பி நியூஸ் கேட்டாலும் ஏராளமான செய்திகள் நம்முடைய இருதயங்களை அருமையான கலக்குகிற, நம்முடைய இருதயங்களை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பயமுறுத்துகிற அளவுக்கு செய்திகளை கேள்விப்படுகிறோம். Even when we are watching the TV, we are listening to the news which are making our heart tremble. தேசத்தின் மேலே ஒரு பெரிய அழிவு இருக்கிறது. And there is a great restriction is going to. தேசத்தின் மேலே ஒரு பெரிய நியாய தீர்ப்பு இருக்கிறது. And also there is going to be a great judgment for the nation. ஜனங்கள் மேலே தேவனுடைய கோபம் இருக்கிறது. And the wrath of the Lord is on the people of the Lord. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேசத்தோடு கூட தேவனுக்கு வழக்கு இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. And the conflict of the nation. அருமையான என்ன நடந்தது நோவாவின் நாட்களிலே? இவ்வளவு பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு தேசத்திலே வர என்ன காரணம் என்பதை தான் 3 காரியத்தை இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். I am going to preach the 3 reasons why the people were put under judgment. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தேசத்தின் மேல் வருவதற்கு என்ன காரணம்? What was the reason for them to receive judgment from the Lord? ஏனென்றால் ஒருவர் கூட தப்பவில்லை. Not even a single man escaped. அதிலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் தப்பவில்லை. From children to the old people, no one escaped. அந்த அழிவை நீங்கள் ஆதியாம புத்தகத்திலே வாசித்தால் அருமையான வானத்தின் மதகுகள் திறந்தது. And if you go through the book of Genesis, you will come to know that the windows of heaven opened. எந்த காலத்திலும் இல்லாத ஒரு பெரிய மழை தேசத்திலே பெய்து கொண்டே இருந்தது. And there was a great shower in the nation, which was never heard before. எல்லா ஏரிகளும் உடைந்து போனது. All the lakes were broken. எல்லா நதிகளும் உடைந்து போனது. All the rivers were flooded. நிலப்பரப்புகள் எல்லாம் ஜலத்தினாலே மூடினது. The land was covered with flood. முற்றிலும் தேசம் முழுவதும் காரிருளுக்குள்ளே தள்ளப்பட்டது. And the land was pushed into darkness. ஜனங்கள் தப்பிக்கொள்ளும்படி அநேக முயற்சிகளை பண்ணியிருப்பார்கள். People would have taken out of effort. உயரமான மரத்தின் மேல் ஏறியிருப்பார்கள். They would have climbed to a high tree. மலையின் மேல் ஏறியிருப்பார்கள். They would have climbed to the mountain. தப்பிக்கொள்ளும்படி பல வழிகளை அவர்கள் உண்டு பண்ணினார்கள். They were taking out, they were making out of ways to escape. அவர்கள் தப்பிக்கொள்ளும்படியாய் அவர்கள் உண்டு பண்ணின வழிகள் எல்லாம் அவர்களை கைவிட்டு விட்டது. All the ways forsake them.
அவர்கள் மரணத்தை சந்திக்க வேண்டியிருந்தது. have to meet with death. அருமையான பூமியிலும் அருமையானவர்களே பிண குவியல், அந்த பிண வாடை அடித்தது. And the entire land was stinking, and the heaps of corpses were found in it. சுனாமியை குறித்து நாகப்பட்டினத்திலே வந்தவர்கள் சொன்னார்கள், எப்படி இந்த மண் அள்ளிட்டு போது அதே போல பிணங்களை அள்ளி அதிலே கொண்டு போய் ஆயிரக்கணக்கான பிணங்களை குழி தோண்டி பெட்ரோல் ஊத்தி எரித்தார்களாம். Thousands of dead bodies were burned by putting in a pit during the time of tsunami. லட்சக்கணக்கான ஜனங்கள் சுனாமியிலே அழிந்து போனார்கள். And lots of people died of. இது ஒரு பகுதியிலே நடந்தது. And it happened in one part. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்தில் எழுதும்போது என்ன சொல்லுகிறார்? நோவாவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலே நடக்கும் என்று எழுதுகிறார். And the Lord writes in this passage that after in the days of Noah, so it will be after in the days of the Son of Man. அருமையான முழு உலகம் யுத்தத்திற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. The entire world is getting prepared for the war. பாகிஸ்தான் எப்பொழுது வேணுமானாலும் இந்தியாவின் மேல் யுத்தத்தை அவன் ஆரம்பிக்கலாம். Pakistan may start war at any time on India. சீனா அருமையான இந்தியாவுடைய பொருளாதாரத்தை நசுக்கும்படியாய் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். China is ready to crush the economy of India. தன்னுடைய போர் ஆயுதங்களையும் போர் தளவாடங்களையும் இலங்கை பகுதிகளிலே பெரும் பகுதியிலே அவர்கள் போர் யுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். And they are giving their weapons in the land of ஒவ்வொரு நாளும் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அருமையான பாகிஸ்தான் பார்டர்லே காவல் காக்கிறவர்கள் நிறைய பேர் செத்து கொண்டே இருக்கிறார்கள். And in the line of control, many soldiers are losing their life every day. யுத்தங்கள் உண்டாகும், And there will be wars. பஞ்சங்கள் உண்டாகும், There will be famines. கொள்ளை வியாதிகள் உண்டாகும். There will be pestilences. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நியாய தீர்ப்பு தேசத்தின் மேல் உண்டாகும். And the judgment of Lord will be executed on the earth. என்ன காரணம்? இவ்வளவு பயங்கரமான சம்பவங்கள் பூமியிலே நடப்பதற்கு என்ன காரணம்? What is the reason for meeting with all this trouble? மூன்று காரியத்தை இந்த மாலை வேளையிலே பேச போகிறேன். And I am going to preach three things. நோவாவின் நாட்களிலே ஜீவித்த ஜனங்கள், முதலாவது அவர்கள் மேல் இருக்கிற குற்றச்சாட்டு என்னவென்றால், What is the charge on the people of the days of Noah? ஏனென்றால் தண்டனைக்கு நிற்கிறதான கைதிக்கு சார்ஜ் சீட் பண்ணுவார்கள். அவனுடைய குற்றத்தை, அருமையான குற்றங்கள் நிரூபிக்கப்படும். அப்பொழுது அதற்கு பின்புதான் அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். A person who is convicted of a crime, a charge sheet will be made on him, and when his crime is proved, he will be punished. நீங்கள் கோர்ட்டிலே ஒரு மனிதனை திடீரென்று அவனுக்கு தண்டனை கொடுத்து விட மாட்டார்கள். ஏராளமான நாள் ஆர்கியுமெண்ட் நடக்கும், அவனுடைய குற்றங்கள் எல்லாம் நிரூபிக்கப்படும், சாட்சிகள் ஒரு பக்கத்திலே விசாரிக்கப்படும். இப்படிதான் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும். After a long trial, he will be given punishment. இவ்வளவு பெரிய தேசத்திலே தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதற்கு என்ன காரணம்? What is the reason for the Lord to execute this judgment? ஏனென்றால் அவர் இரக்கமுள்ள தேவன் என்று நாம் கேள்விப்படுகிறோம். And we hear that the Lord is the most. அவர் அன்புள்ள தெய்வம் என்று நாம் கேள்விப்படுகிறோம். We hear that the Lord is the loving. அவர் மன்னிக்கிற தெய்வம் என்று நாம் கேள்விப்படுகிறோம். He is the forgiving God. இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய தேவன் இந்த லோத்தின் நாட்களிலே தேசத்தின் மேல் இவ்வளவு ஒரு பெரிய நியாய தீர்ப்பை ஆண்டவர் உண்டு பண்ணுவதற்கு என்ன காரணம்? What is the reason for the exceedingly great Lord to execute his judgment on? அந்த சம்பவத்தை அப்படியே ஆண்டவர் விட்டுவிட்டாலும் பரவாயில்லை. புதிய ஏற்பாட்டிலே லூக்கா எழுதுகிறான், நோவாவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் நடக்கும் என்று அந்த சம்பவம் புதிய ஏற்பாட்டிலே எழுதப்படுகிறது. And the Lord did not leave that incident as it is. He writes in the New Testament book written by Luke about it. நோவா வாழ்ந்த காலத்தை சரித்திர ஆசிரியர்கள், வேத வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அது இருண்ட காலம் என்று சொல்லுகிறார்கள். And the Bible scholars say that the days of Noah was a dark period. ஏனென்றால் வேதம் கொடுக்கப்படவில்லை, Because at that time the scripture was not given to them. நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, They were not given the law. அருமையான ஆலயம் இல்லை. They did not have a temple. அவர்களே அங்காங்கே ஒரு கல்லை நாட்டி அருமையான பலி செலுத்தி தேவனை தொழுது கொண்டதை நீங்கள் வேதத்திலே வாசிக்கலாம். And if you go through the Bible, you will come to know that they used to install a pillar
and worship the Lord. அது இருண்ட காலம் என்று அழைக்கிறார்கள். And that period was called as the dark. ஆசாரியன் இல்லை, There was no priest. வேதம் இல்லை, They were not given the scripture. ஆலயம் இல்லை. They did not have a temple to worship. அப்படிப்பட்ட ஒரு இருண்ட காலத்திலே வாழ்ந்த ஜனங்கள் ஒரு பெரிய தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்தித்திருக்கிறார்கள். The people who were living in that dark period, they met the judgment of the Lord. இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் செய்ய என்ன காரணம்? What was the reason for the Lord to do such a thing? அதை தான் நான் உங்களோடு கூட இந்த மாலை வேளையிலே பேச போகிறேன். That's what I am going to preach. முதல் காரியம், The first thing is, அவர்கள் உணர்வில்லாதிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. it is written that they were not sober. கடைசி நாட்களிலே தேவனுடைய நியாய தீர்ப்பு தேசத்திலே வருவதற்கு ஒரு காரணம், உணர்வில்லாதிருந்தார்கள். And these people did not have, they were not diligent. தேவனை தேடுகிற உணர்வு இல்லை. They did not have the diligence to seek the Lord. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 28 29. அவர்கள் தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமலும் இருந்து, ஆம், நல்ல கவனமா நீங்கள் பார்த்தால் தேவனை தேடுகிற உணர்வு அந்த நாட்களிலே இல்லை. Romans chapter 1 and verse 21. Because although they knew God, they did not glorify Him as God. Now they are thankful, but became futile in their heart, and their foolish hearts were darkened. 32ஆம் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 28. அவர்கள் யோசனை கெட்ட சாதி, அவர்களுக்கு உணர்வில்லை, அவர்கள் ஞானம் அடைந்து, ஆம் ஆம். Deuteronomy chapter 22 verses 28 and 29. For they are the nation void of counsel, nor is there any understanding in them. Oh, that they were wise, that they understood this, that they would consider their later end. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அது உணர்வுள்ள ஜனம் அல்ல, அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும், அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார். Isaiah chapter 27 and verse 11. When his bones were withered, they will be broken up. The women come and set them on fire. For it is the people of no understanding. Therefore he who made them will not have mercy on them, and he who formed them will show them no favor. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை, பொல்லாப்பு செய்ய அறிவார்கள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். Jeremiah chapter 4 and verse 22. For my people are foolish, they have not known me. They are silly children, and they have no understanding. They are wise to do evil, but to do good they have no knowledge. ஓசையா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து, ஆம் ஆம், அதன் நகரங்களில் அக்கினியை வரப்பண்ணுவேன். ஆம். Hosea chapter 8 and verse 14. For Israel has forgotten his maker, and has built temples. Judah also has multiplied 45 cities. But I will send fire upon the cities, and it will devour its palaces. நோவாவின் நாட்களிலே ஜனங்கள் உணர்வில்லாதிருந்தார்கள். இது அவர்கள் மேல் இருக்கிற முதல் குற்றச்சாட்டு. The first charge of the people of the days of Noah did not have diligence to seek the Lord. கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கும்படி பேழையை கர்த்தர் உண்டு பண்ணினார். And to deliver them, the Lord made the ark. நோவா 120 வருஷம் பிரசங்கித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And it is written that Noah was
preaching for 120 years. அவன் ஒவ்வொரு நாளும் தேசத்திலே போய் பிரசங்கித்தான். Every day he was preaching to the nation. அவன் சொன்னான், தேசத்தின் மேலே ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது, நீங்கள் தப்பிக்கொள்ளும்படியாய் நீங்கள் பேழைக்குள்ளே வாருங்கள் என்று சொன்னான். And he was proclaiming that there is going to come a destruction to the people. Calling them to the ark. அதை அவர்கள் தன் காதிலே கேட்கவில்லை. But that people did not care for that. 2000 வருஷமாய் சபை பூமி முழுவதிலும் திறந்து கிடக்கிறது. For 2000 years the church is kept open throughout the world. லட்சக்கணக்கான ஊழியக்காரர்கள் இயேசு வருகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். Lakhs of people of God are proclaiming that Jesus is going to. லட்சக்கணக்கான ஊழியக்காரர்கள் நோவாவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற நாட்களில் நடக்கும் என்று தொலைக்காட்சிகளிலே, இன்டர்நெட்டுகளிலே, அருமையான சிடியிலே கர்த்தருடைய வார்த்தை பூமியை நோக்கி பிரசங்கிக்கிறார்கள். And lakhs of preachers are preaching that Jesus is going to come and it is going to happen as it will happen in the days of Noah. ஜனங்கள் உணர்வில்லாதிருக்கிறார்கள். People are without knowledge. அவர்கள் தீமை செய்ய அறிந்திருக்கிறார்கள். They know to do evil. பொய்யான மாயையை ஜனங்கள் பற்றி கொண்டிருக்கிறார்கள். And the people are catching hold of vanity. நீங்கள் சினிமா துறை என்பது ஒரு பொய்யான மாயை. And the department of cinema is a vanity. அதிலே சம்பளத்தை, ஒருத்தருடைய சம்பளம் எவ்வளவு கேட்டீங்கன்னா கோடிக்கணக்கான சம்பளத்தை வாங்கி நடிக்கிறார்கள். They are receiving lot of crores of wages and they are acting. நீங்கள் யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, அது எல்லாம் பொய்யான மாயையிலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் சிக்கி இருக்கிறார்கள். And crores of people are trapped in the vanity. ஒரு திருக்குறள் ஒரு இருக்குது, கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று ஒரு திருக்குறள் இருக்கிறது. அருமையான அந்த திருக்குறள், அருமையானவே, நீ தெளிவாக ஒன்றை கற்று அதை பின்பற்ற வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And in the Tirupuril it is written that we have to learn clearly and follow. அருமையான எப்பொருள் யார் வாயில் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவது அருமையான நலம் என்று ஒரு திருக்குறள் இருக்கிறது. எல்லாவற்றையும் நீ கேட்டு நலமானதை பற்றிக்கொள் என்று திருக்குறளிலே திருவள்ளுவர் சொல்லுகிறார். ஜனங்கள் பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த நோவாவின் நாட்களிலே ஜனங்கள், இவன் வயசான ஆள் வந்து பிரசங்கம் பண்றானேன்னு சொல்லி கொஞ்சம் கூட அதை அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் அதை உணர்வில்லாதிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆதியாம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே என்றும் ஆம் ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சீர்கெட்டதாயிருந்தது. ஆம், Genesis chapter 5 verses 6, 11 and 12. And the Lord was sorry that he had made man on the earth, and he was grieved in his heart. The earth was also corrupt before God, and the earth was filled with violence. So God looked upon the earth, and indeed it was corrupt, but all flesh had corrupted their way on the earth. முதலாவது அவர்கள் உணர்வில்லாதிருந்தார். Firstly, they were without knowledge. இது அவர்கள் மேல் இருக்கிற முதல் குற்றச்சாட்டு. That was the first charge. இரண்டாவது, அவர்கள் மேல் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வருவதற்கு இரண்டாவது காரணம், அவர்கள் பரியாசக்காரர்களாக இருந்தார்கள். The second reason for them to receive judgment from the Lord was they were mockers. நீங்கள் பரியாசக்காரர்களாக இருந்தார்கள். And they were remained as mockers. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கடைசி நாட்களிலே ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். அவர்கள் நீங்க அறிய வேண்டியது என்னவெனில், பரியாசக்காரர்கள் தன்னுடைய சுய இச்சையின்படி நடப்பார்கள் என்று பரியாசக்காரரை பற்றி பேதுரு எழுதுகிறார். Second Peter chapter 3 and verse 3.
knowing this first, that scoffers will come in the last day, walking according to their own lust. யூதாவின் புஸ்தகம் 18ஆம் வசனம். யூதாவின் புஸ்தகம் 18ஆம் ஒரே ஒரு கடைசி நாட்களிலே துன்மார்க்கப்படி நடக்கிற இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Jude chapter 18. How they told you that there would be mockers in the last time who would walk according to their own ungodly lusts. சங்கீதம் 1:1 வாசிக்கலாம். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவியின் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். Psalm chapter 1:1. Blessed is the man who walks not in the counsel of the ungodly, nor stands in the path of sinners, nor sits in the seat of the scornful. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், சோத்திரம் செய்வதே தகும். Ephesians chapter 5:4. Neither filthiness, nor foolish talking, nor coarse jesting, which are not fitting, but rather giving of thanks. அந்த நாட்களிலே நோவா பிரசங்கித்த போது ஜனங்கள் பரியாசம் பண்ணினார்கள். And during the days of Noah, when he was preaching, people were mocking at him. அவனுடைய பேழை செய்கிற அந்த ஆசாரியனே அவனே பரியாசம் பண்ணினான். The carpenter who was making the ark himself was. ஆகவே அந்த பேழையை உண்டு பண்ணினவன் பேழைக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. The person who made the ark did not enter the ark. நோவாவின் சித்தப்பா பெரியப்பா ஒன்றும் அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. The relatives of Noah did not enter the ark. அருமையான அவர்கள் பரியாசக்காரர்களாக இருந்தார்கள். Because they were scoffers. சிலுவை குறித்த உபதேசம் கெட்டுப்போகிறவனுக்கு பைத்தியமா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The doctrine of the cross will make foolishness to the. இயேசு ரட்சிக்கிறார் என்று சொன்னால் அவனுக்கு பரியாசமா இருக்கிறது. And if we say that Jesus says, they think it. இயேசு வருகிறார் என்று சொன்னால் சிரிக்கிறார்கள். And they are laughing when we say that Jesus is. இயேசுவின் பாவத்தை மன்னிப்பார் என்று சொன்னால் அவர்கள் அருமையானவர்களே அவர்கள் அதாலே நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. They are unable to accept that Jesus will forgive the sins of man. கடைசி நாட்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். They live in the last days. அருமையான மனுஷர்களை ஆராதிக்கிற காலமா இருக்கிறது. These days people are worshiping man. பரியாசக்காரர்கள் எழும்பி ஒரு காலம். And it is the days the scoffers. அந்த நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்கள் மேலே ஆண்டவர் சொல்லுகிற இரண்டாவது குற்றச்சாட்டு, அந்த தேசத்தின் மேலே அருமையான நியாய தீர்ப்பு உண்டாவதற்கு, அழிவு உண்டாவதற்கு, மரணம் உண்டாவதற்கு, நஷ்டம் உண்டாவதற்கு அருமையான இரண்டாவது காரணம் அவர்கள் பரியாசக்காரர்களாக இருந்தார்கள். The second reason for them to receive the judgment of God was they were living as martyrs. மூன்றாவது, அந்த நோவாவின் நாட்களிலே வாழ்ந்த ஜனங்களை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? Thirdly, what does the scripture say about the people who were living in the days of Noah? அவர்கள் பாவத்தை தண்ணீர் போல குடித்தார்கள். They were drinking sin as water. பாவம் அவர்களுக்கு திறந்து கிடந்தது தேசத்திலே. Sin was kept open for them. நீங்கள் வாழ்கிற காலமும் அப்படிப்பட்ட காலம்தான். We are also living in such days. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கோடிக்கணக்கான வாலிபர்களை நெற்றி என்னும் அந்த வலையிலே சிக்கி இருக்கிறார்கள். And lakhs of youth are getting trapped in the net called internet. லட்சக்கணக்கான வாலிபர்கள் எதையோ ஒன்றை நெற்றிலே தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். Young people are searching something in the net. எதையோ ஒன்றை மணிக்கூர் கணக்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். They are searching something for hours. பாவம் திறந்து கிடக்கிறது. And sin is kept open for them. அந்த நாட்களிலே பாவம் என்று சொன்ன வார்த்தை அப்படி யாராவது சொன்னால் அது ஏதோ அவசூனமான ஒரு வார்த்தை என்று ஜனங்கள் நினைக்கிறார்கள். இப்பொழுது அப்படி அல்ல, பாவம் திறந்து கிடக்கிறது. And those days people were considering sin as. அதற்கென்று தனி தொலைக்காட்சிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. And there are separate channels open for sin. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். They are living in such days. நீங்கள் ஆதியாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11 12 வாசிக்கலாம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதாயிருந்தது.
தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். தங்கள் பூமியிலே தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். Genesis chapter 6 verse 7 and 12. The earth was also corrupt before God, and the earth was filled with violence. So God looked upon the earth, and indeed it was corrupt, for all flesh had corrupted their way on the earth. ஆதியாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் நித்தமும் பொல்லாததென்று தேவன் கண்டு. Genesis chapter 6 verse 5. Then the Lord saw that the wickedness of man was great in the earth, and that every instant of the thoughts of his heart was only evil continually. நீதிமொழியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும், நீதிமான்களோ அவர்கள் விழுவதை காண்பார்கள். Proverbs chapter 29 and verse 16. When the wicked are multiplied, transgression increases, but the righteous will see their fall. அருமையான நீங்கள் எந்த துன்மார்க்கம் மனிதர்கள் நிறைந்த ஒரு பூமியிலே வாழ்கிறீர்கள். We are living in a world where the wicked people have increased, அருமையான அவர்கள் பேசுவது நன்றாய் பேசுகிறார்கள், and they are speaking well. ஜனங்களை தங்கள் வலைகளிலே சிக்க வைத்து விடுகிறார்கள். They are trapping people in their nets. நீங்கள் ஒரு இடம் வாங்க போனாலும் அவர்கள் பேசுகிறதை பார்த்த உடனே இடத்தை வாங்கி விடலாம் போல என்ற முடிவுக்கு வந்து விடுகிறோம். And they are captivating the heart of people by their speech. பொருட்கள் வாங்க போகிற இடங்களிலே கூட அவர்கள் ரொம்ப நன்றாய் பேசுகிறார்கள். And when they are going for shopping, நீங்கள் man is speaking freely. அந்த வேலை முடிந்தவுடனே அவர்கள் அப்படி நீங்க அது பிறகு ஃபோன் பண்ணி பாருங்கள், அவ்வளவு ரெஸ்பான்சிபிள் இருக்காது. அது வாங்குறது வரையிலும் அவங்க உங்களோடு கூட பேசுறது போல, வாங்கின பின்பு அந்த பொருளை நீங்கள் வாங்கின பின்பு அவர்கள் நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்டு பாருங்கள், லைன் கொடுக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதையும் யாரையும் நம்ப முடியாத ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். We are living in a world where they cannot believe anyone. வீட்டிலே போஸ்ட்மேன் போல வருகிறான், கழுத்துல அவன் போஸ்ட் கொடுக்கிறது போல பார்த்தா கீழே கத்தி வச்சிருக்கிறான், கழுத்துல இல்லைன்னா எல்லாத்தையும் அவர் இல்ல குத்தி போடுவேங்கிறான். நீங்கள் சென்னை பட்டணத்திலே தெருவிலே கூட பெரிய கம்புகள் எல்லாம் போட்டு வாட்ச்மேன் அவங்களே போட்டு வச்சுக்கிறாங்க, நீ போக கூட முடியாது. எல்லாரும் சொல்றாங்க இந்த என்ன மேல என்ன வச்சுக்கிறாங்க, கேமரா வச்சுக்கிறாங்க. கேமரா கீழே கட் பண்ணி கேமராவும் பிடிங்கி பைக்குள்ள விட்டு மறுபடியும் அவன் பேங்க் அந்த இதை தூக்கிட்டு போறான். கேமரா எல்லாம் ஒண்ணு யாரும் பயப்பட மாட்டாங்க. அவங்க நம்ம எல்லாரும் சொல்லிட்டாங்க இது கேமரா வைத்திருக்கிற இடம், அதான் அப்படியா வச்சுக்கிறீங்க, அந்த கேமராவை தான் எடுத்து பைக்குள்ள வைக்கிறான். இப்ப ரீசெண்டா 2-3 செய்தி கேட்டேன், அந்த கேமரா போற ஒயரே கட் பண்ணிடுறான். கேமரா போற ஒயரை கட் பண்ணி கேமராவே காணும். போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்க கேமரா வச்சுக்கிறீங்க எங்க வச்சுக்கிறீங்க அதையும் எடுத்துட்டு போயிட்டான் சாருங்க. ஏனென்றால் துன்மார்க்கம் நிறைந்த பூமியிலே நாம் வாழ்கிறோம். நம்ம நினைச்சுக்கிறோம் நாய் வீட்டுக்கு முன்னாடி படுத்து கிடக்கு நல்லா தூங்கலாம்னு நினைக்கிறோம். நாய் அது நம்ம காலையில போய் பார்த்தா அது தூங்கிக்கிட்டே கிடக்குது, ஏதோ ஒரு பிஸ்கெட்டை போட்டு தூங்க வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். ரொம்ப நீங்க நினைக்கிற மாதிரி உலகம் கிடையாது, ரொம்ப ஒரு இருண்ட உலகத்திலே நாம் வாழ்கிறோம். எங்கு பார்த்தாலும் கொள்ளை கொலை அருமையான தாராளமாக நடக்கிறது. வெளியே போனார்கள் 100 பவுன் நகையை காணும், அருமையான அதை காணும், வெள்ளி பொருளை எடுத்துட்டு போயிட்டான். இந்த நியூஸ் இல்லாத ஒரு நியூஸ் கிடையாது. நீ சன் நியூஸை பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் எப்போ வந்துட்டே இருக்கும். துன்மார்க்கம் நிறைந்த ஒரு பூமியிலே வாழ்கிறீர்கள். ஜனங்கள் கொலை செய்வதை அருமையான அவர்கள் ஒரு 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 பயமோ நடுக்கமோ இல்லை. நிறைய பேர் அருமையான இந்தியா தேசத்திற்கு வந்து போறதுக்கே வெள்ளைக்காரர்கள் பயப்படுகிறார்கள். அவங்க யாரோடு கூட பேசவும் பயப்படுகிறார்கள். ஏனென்றால் நிறைய சம்பவங்களை கேள்விப்படுகிறார்கள். நாம் போற ட்ரெயின்லயே குண்டு வைக்கிறார்கள். அவங்க குடும்பமும் அந்த ட்ரெயின்ல தான் போகுது, அதை பத்தி அவன் கவலைப்படுகிறது இல்லை. பஸ்ல குண்டு வைக்கிறார்கள். எதற்காய் சொல்லுகிறேன் என்றால் அருமையான பாவம் பெருத்து போன ஒரு உலகத்திலே நாம் வாழ்கிறோம். நோவாவின் காலம் அப்படித்தான் இருந்தது. நீங்கள் ஒரு காரியத்தை இந்த செய்தியிலே புரிந்து கொள்ளுங்கள்.
this. நான் கடைசி நாட்களிலே வாழ்கிறேன். We are living in the last day. நான் இயேசு கிறிஸ்து வருகிற இந்த நாட்களிலே நான் பூமியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். I am living in the time when Jesus is going to come. ஆகவே நீங்கள் வாழ்கிற நாட்கள் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். And you have to know the day. ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும். You have to do one thing. நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்த You வேண்டும். must prepare yourself. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளர வேண்டும். And your spiritual life should grow. உங்களுடைய தரிசனம் வளர வேண்டும். Your vision should grow. உங்களுடைய பாரம் வளர வேண்டும். Your burden should grow. உங்களுடைய ஊழியம் வளர வேண்டும். Your ministry should grow. அருமையான உங்களுடைய ஜீவியத்திலே நீங்கள் எடுத்திருக்கிற காலவேளையிலே நிறைய பேர் நல்ல தீர்மானங்களை எடுத்தீர்கள். அதிலே உறுதியாக நிற்க வேண்டும். And in the morning, many of you have taken good determination, and you have to be steadfast. நீங்கள் தீர்மானத்திலே உறுதியாயிருங்கள். And you must be steadfast. அதை செயல்படுத்துவதிலே உறுதியாயிருங்கள். And you must be steadfast. நோவாவின் நாட்களே நடந்தது போல நடக்கும். And things will happen as it. ஆனால் உங்களுக்கு நடக்காது. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒன்று நடக்காது. And for you nothing will happen. காரணம் என்னவென்றால் பேழையாகிய சபைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள். Because you are inside the ark of the church. நீங்கள் பாதுகாப்பான இடத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். God has taken you to the place of safety. பேழைக்குள்ளே போன அவனுடைய மனைவி பாதுகாக்கப்பட்டாள். And the wife of Noah was saved because பேழைக்குள்ளே போன அவனுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டார்கள். the children who have entered the ark were பேழைக்குள்ளே போன நாய் பாதுகாக்கப்பட்டது. the dog which entered the ark. பேழைக்குள்ளே போன காகம் பாதுகாக்கப்பட்டது. The raven which entered the ark was saved. பேழைக்குள்ளே போனதான புறா பாதுகாக்கப்பட்டது. The dove entered the ark was saved. மிருகங்கள் பாதுகாக்கப்பட்டது. The beasts were saved. பேழைக்குள்ளே போனவைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. And all that entered the ark were saved. ஆகவே நோவாவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலே நடக்கும். And it will happen after it will happen in the days of Noah. சபை எப்பொழுது அடைக்கப்படும் என்றால் And when the church will be shut. அருமையான கிருபை நாட்கள் முடியும் போது சபை அடைக்கப்படும். The days of grace when it comes to the end. சபை அருமையான ஒரு நிமிஷத்திலே மறுரூபமாக்கப்பட்டு மணவாளனாய் இயேசுவை சந்திக்க மத்தியவானத்திலே அருமையான எடுத்துக்கொள்ளப்படும் சபை. The church will be taken by after transformation to meet the Lord in the middle. ரெண்டு பேர் படுத்திருப்பார்கள். Two people will be blind. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், One will be taken. ஒருவன் கைவிடப்படுவான். And the other will be forgotten. ரெண்டு பேர் திரித்து கொண்டிருப்பார்கள். Two people will be blind. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். One will be taken and the other will be. ரெண்டு பேர் உழுது கொண்டிருப்பார்கள். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். Two people will be plowing in the field. One will be taken and the other will be forsaken. நோவாவின் நாட்களிலே நடந்தது என்னவென்றால் நோவாவும் அவனுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. Happened in the days of Noah, Noah and his family were saved. புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு எச்சரிப்பாக இந்த பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. This portion is written so that the New Testament believers will be aware. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை தட்டி எழுப்பும்படியாய் இந்த பகுதி எழுதப்பட்டிருக்கிறது வேதத்திலே. In the faith of the New Testament believers, this is written. ஆகவே நோவாவின் நாட்களை நீங்கள் ஒருபோது மறந்து விடாதிருங்கள். You should not forget the days of Noah. அந்த நாட்களிலே நோவா நீதிமானாக இருந்தான். During those days, Noah was a righteous man. அந்த நாட்களிலே நோவா தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தான். At that time, he was preparing himself. அந்த நாட்களிலே நோவா தேவனுடைய வார்த்தையை கேட்டு எச்சரிப்படைந்தான். And at that time, Noah listened to the word of God and he got. தேவன் சொன்ன பேழையை அவன் கட்டிக்கொண்டே இருந்தான். And he was building the ark according to the instruction of the Lord. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை 2000 வருஷமாய் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. Church is being built for the past 2000 years. 2000 வருஷமாய் முழு உலகத்திலும் கர்த்தர் தன்னுடைய சபையை கட்டி வருகிறார். The Lord is building his church across the globe for 2000 years. மனுஷன் தப்பிக்கொள்ளும்படியாய் பேழை பூமியிலே ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. And the ark is getting ready so that man can be. கர்த்தர் உன்னை சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறதுக்காக நீ கர்த்தரை அதிகமாக துதிக்க வேண்டும். How to praise the Lord the most for the Lord to bring. பூமிக்கு வெளியே ஆபத்து இருக்கிறது. And there's a great destruction going. எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல சத்துருவாய பிசாசு பூமியிலே சுற்றித் திரிகிறான். God will say the enemy, the Satan is roaming like a roaring lion. அநேகர் அவனுடைய வாயிலே சிக்கிவிட்டார்கள். And many people are caught in his mouth. அநேகர் அக்னி கந்தகம் எரிகிற கடலை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். Many people are traveling
toward the lake of fire and brimstone. கர்த்தர் உன்னை பாதுகாப்பான ஒரு இடத்திலே வைத்திருக்கிறார். God has kept you in a place of safety. கர்த்தர் உன்னை ஒரு பலத்த அரணுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். God has kept you in a stronghold. அருமையான பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. And the gates of Hades will not revive the church. ஆகவே சபை உனக்கு உன் குடும்பத்திற்கும் உன் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பான இடம். Church is the place of safety for you and your family. நாம் ஜெபிக்கலாம். Let us pray. Praise the Lord, hallelujah. ஆண்டவரே, hallelujah, hallelujah, ஸ்தோத்திரம், hallelujah. நோவாவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் நடக்கும். அன்பில்லாத ஜனங்கள், நன்றி இல்லாத ஜனங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தீமை செய்ய எழும்பி நிற்கிற ஜனங்கள், நல்லவர்களுக்கு தீமை செய்கிறவர்கள், ஒரு கடைசி நாட்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யாரோடு கூட பழக முடியவில்லை, யாரோடு கூட பேச முடியவில்லை. இவர் நல்லவர்களோ கெட்டவர்களோ ஒரு பயம் இருக்கிறது. பிரச்சனை வந்துவிடுமோ என்ற ஒரு பயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நோவாவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் நடக்கும். ஹல்லேலூயா. நோவாவின் காலத்திலே நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் நடக்கும். ஜனங்கள் உணர்வில்லாதிருந்தார்கள், ஜனங்கள் பரியாசக்காரர்களாயிருந்தார்கள், ஜனங்கள் பாவத்தை தண்ணீர் போல குடித்துக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள், தங்கள் பாதைகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம்.